தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும் பொருட்டு சிட்சிக்கிற இயேசுவின் நாமத்திலே இனிய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசித்து இந்த சத்தியத்தை தியானிக்கலாம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகியவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இங்கே ஆண்டவர் நம்மை சிட்சித்து நடத்துகிற ஒரு தேவன் என்பதை இங்கே எபிரேய வாக்கியம் நமக்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு தகப்பன் எப்படி ஒரு மகனை சிட்சித்து அவனை நடத்துகிறானோ, இந்த சரீரத்தின் தகப்பன் நம்மை சிட்சிக்கும் போது இந்த பூமியிலுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக, ஒரு மற்றவர்கள் எல்லாரும் நம்மை நல்லவர்கள் சான்றோர் என்று சொல்லி அழைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக அவர்கள் நம்மை சிட்சிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிதாவோ வெகு அதிகமாய் அவர் நம்மை சிட்சிப்பதற்கு காரணம் என்ன? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் சிட்சிக்கிறார் என்று எழுதப்படுகிறது. ஒரு கதையின் மூலமாக இந்த சத்தியத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரிலே ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே அவன் ரொம்பவும் சோம்பேறி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தான். அதிகாலையில் பெட்டிலிருந்து எந்திரிக்க மாட்டான். அவனுடைய பெட்ஷீட்களை அவன் மடித்து வைக்க மாட்டான். அவன் எழும்பினால் அவனுடைய அந்த ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டான். லைட்டு போட்டிருந்தால் தூங்க போகும்பொழுது அந்த லைட்டை அணைத்து விட்டு தூங்க மாட்டான். டிவி பார்த்து கொண்டு வந்தால் அவன் எழும்பி செல்லும் பொழுது அந்த டிவியை அணைத்து விட்டு செல்ல மாட்டான். யார் இல்லாமல் இருந்தாலும் அந்த டிவியை தானாக ஓடிக்கொண்டிருக்கும். யார் இல்லாட்டாலும் அந்த ஃபேன் அதை ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கொண்டிருக்கும். யார் இல்லாட்டாலும் அந்த லைட் எரிந்து கொண்டிருக்கும். அப்படியாக அவன் வாழும்பொழுது அவங்க அப்பா அவனை அநேக நேரங்களிலே அவனை கூப்பிட்டு திட்டுவார். எப்பா, இங்கே யாருமே டிவி பார்க்கல, எதுக்குப்பா டிவி ஓடிக்கொண்டு இருக்கிறது? யாருமே இங்கே முழித்திருக்கவில்லை, ஏன் எதற்கு இந்த லைட்டை போட்டு வைத்திருக்கிறாய்? யாருமே இந்த ரூமில் இல்லையே, எதற்காக இந்த ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் அவர் அடிக்கடி அவனோடு கூட பேசும்போது அவனுக்கு அது மிகுந்த எரிச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய அம்மா கூட சொல்வார்கள், எதற்கு வாலிப பையனை இத்தனையாய் நீங்கள் திட்டுகிறீர்கள், எதற்காக அவனை இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். அவனும் மிகுந்த அவங்க தகப்பனாரை பார்த்தாலே அவனுக்கு பிடிப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டு எதையாவது நீ ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், இது எப்படி செய்தானே, அதை எப்படி செய்தான்னு எப்போ பார்த்தாலும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு. நம்ம எப்படியாவது தூர இடங்கள்லையாவது நம்ம ஏதாவது வேலை கிடைச்சா ஓடிடணும் அப்படின்லாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய ஊரிலே அவனுக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ ஒன்று வந்தது. இன்டர்வியூக்கு போனான். எப்படியாவது வேலை கிடச்சிச்சின்னா நம்மளுடைய அப்பா கையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அந்த வேலைக்கான இன்டர்வியூவை அட்டன் பண்ணும்படியாக கடந்து சென்றான். அந்த ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்தது அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துல. உள்ளே அவன் அந்த கேட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பார்த்தால் அது பைப்பில் தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் லீக் ஆகி ஓடிக்கொண்டிருந்தது. இவன் எதற்காக இந்த தண்ணி வேஸ்ட்டாக லீக் ஆகி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த பைப்பை இவன் அடைத்துட்டு அப்படியே நடந்து போகும்பொழுது நடந்து போய் அந்த ஒரு மாடிப்படியின் இடத்தில் போகும்போது பார்த்தா நிறையா லைட்டுகள், ஏன்னா நைட்டெல்லாம் போட்டு வைத்திருந்த அந்த லைட்டெல்லாம் அணைக்காமல் இருந்தது. இவன் பார்த்தான், யாருமே இல்லையே, யாருமே இங்கே இல்லை, யாரும் அணைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இவனே அந்த லைட்டுகளை எல்லாம் அணைத்துட்டு மேலே ஏறி போனான். அந்த இன்டர்வியூவில் முடிந்த இடங்களிலெல்லாம் அங்கே போடப்பட்டிருந்த சேர்களுக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த
அந்த ஃபேன்களை எல்லாம் பார்த்தான். ஆட்களே இல்லாமல் எதற்கு ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவைகளையும் ஆஃப் பண்ணி விட்டான். ஆஃப் பண்ணி விட்டுட்டு இவனுடைய இன்டர்வியூ டைம் இவனை உள்ளே கூப்பிடும் பொழுது இவன் உள்ளே போன உடனே அங்கே இன்டர்வியூ நடத்த இருந்தவர்கள் இவனை பார்த்து சொன்னார்கள், "நீ யூ ஆர் செலக்டட்" என்று சொன்னார்கள். இவனுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஒரு கேள்வி கூட கேட்கல, உள்ளே வந்து நிற்கவுமே யூ ஆர் செலக்டட் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி அவர்களை பார்த்து, எதற்காக என்னுடைய எந்த ஒரு நாலேஜையும் நீங்கள் செக் பண்ணாமல் என்னிடத்துல ஒரு கேள்வியும் கேட்காமல் எப்படி இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளாக நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நீ இந்த காம்பவுண்டுக்குள் நுழைகிற அந்த நேரத்திலிருந்து நாங்கள் இந்த டிவியில் கேமராக்களை வைத்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நீ உள்ளே நுழையும் பொழுது வேஸ்ட் ஆகி கொண்டிருந்த தண்ணீரை அடைத்தாய். நீ வரும்பொழுது வேஸ்ட்டாக எரிந்து கொண்டிருந்த லைட்டுகளினுடைய சுவிட்சுகளை எல்லாம் தேடி அணைத்தாய். அங்கே தேவையில்லாத இடங்களில் ஓடிக்கொண்டிருந்த ஃபேன்களையெல்லாம் நீ ஆஃப் பண்ணி விட்டு நீ உள்ளே வந்தாய். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த கம்பெனியை நிர்வகிப்பதற்கு ஒரு நல்ல பொறுப்பிற்கு தேவையான ஒருவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உனக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டோம் என்று சொன்னார்கள். உனக்கு இத்தனை 30,000 ரூபாய் சம்பளம் முதல்லே நாங்கள் தருகிறோம், உன்னை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டோம் என்று சொன்ன உடனே அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படியே கீழே இறங்கி வரும்பொழுது தான் தன்னுடைய தகப்பனாரை நினைத்து பார்க்கிறான். ஐயோ, என்னுடைய வீட்டில் சும்மா நான் பைப்பை சரியாக அடைக்கலைன்னா, இல்லைனா டிவியை நான் ஆஃப் பண்ணலைன்னா, லைட்டை ஆஃப் பண்ணலைன்னா, இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் என்னுடைய தகப்பனார் எதையாவது ஒரு சொல்லி கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லி அவரை நாம் எரிந்து அவர் மேலே விழுந்தோமே. இன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு பாதைகளுக்குள்ளாக அவர் நடத்தினபடியினால தானே, எனக்கு என்னுடைய சொந்த மூளையினால் அல்ல, அவர் எனக்கு படிப்பித்த படிப்பினையின் மூலமாக தானே எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி வீட்டிற்கு வந்தான். அவருடைய தகப்பனை அணைத்து கொண்டு அவரை அன்றுதான் அவன் முத்தம் செய்தான். தகப்பனே, நீங்கள் என்னை நடத்தின, எனக்கு அட்வைஸ் பண்ணின எல்லா காரியங்களும் தான் என்னை இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு அவர்கள் இப்படியான ஒரு சம்பளத்தை சொல்லியிருக்கிறார்கள், நல்ல ஒரு வீடை எனக்காக ஆயத்தப்படுத்தி தருகிறார்கள், எல்லா காரியத்தையும் நிறையா எனக்கு சலுகைகள் சொல்லியிருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய மூளை அல்ல, என்னுடைய தகுதி அல்ல, உங்களுடைய அட்வைஸ், உங்களுடைய சிக்ஷைகள், நான் சிக்ஷையாக நினைத்த காரியங்கள் தான் என்று சொல்லி முடித்தான். இன்றைக்கும் நமக்கு அநேக காரியங்களில் நாம் நினைத்ததெல்லாம் அப்படியே நடந்துடணும், ஜெபித்ததெல்லாம் உடனே நடந்து விட வேண்டும், நான் நினைக்கிற பாதைகளிலெல்லாம் அப்படியே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே இப்படிப்பட்ட அநேக சிக்ஷைகளை நம்முடைய பாதைகளிலே நம்மை சரிபடுத்தும்படியாய், நம்மை வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றிவிடும்படியாய் அநேக சிக்ஷைகளை நமக்கு அனுமதிக்கிறார். உலக பிரகாரமான தகப்பனே நம்மை இத்தனையாய் வாழவே வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும் பொழுது பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய பரிசுத்தத்திற்கென்று நம்மை தகுதிப்படுத்தி அவர் நமக்கு கொடுக்கிற அத்தனை சிக்ஷைகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்னை காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.